வாழ்த்து பாடலையும் அந்த குருமரபு வாழ்த்தையும் பாடி நான் நிறைவு ஒவ்வொருத்தரும் ஒரு 2 நிமிடம் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு மீண்டும் அடுத்த யாத்திரையை நான் இப்போ இந்த ஷெட்யூல் ஃபெயில் அதாவது இது சக்சஸ் இல்லை. இந்த யாத்திரை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% ஃபெயிலர் தான். இது சக்சஸ் இல்லை. ஏன்னா இப்போ இதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. திருக்கழுக்குன்றத்தை நம்மளால இனிமே ஏற முடியாதுன்றது இறைவனுடைய சங்கல்பமா கூட இருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 500 அடி உயரம். அந்த மலையை நாம கடக்கணும்னா இந்த நிலை நமக்கு உதவாதுன்றதுக்காக தான் இறைவன் நம்மளை இந்த யாத்திரையோடு நிறைவு செய்து மீண்டும் அந்த அடுத்த திருத்தலை யாத்திரையில இந்த திருக்கழுக்குன்றத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இப்ப அடுத்த திருத்தலை யாத்திரையில காலையில ஃப்ரெஷ்ஷா எல்லாரும் இருக்கும். அப்ப அந்த 500 அடி மீட்டர் உயரம் உள்ள அந்த மலையை நாம் கடக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே சமயத்துல அந்த 2 தலங்களுக்கு மட்டும்தான் அடுத்த யாத்திரை நம்மளால செல்ல முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம சென்னைக்கு உள்ள வந்துட்டோம்னா உள்ள போறதும் வெளியில வர்றதும் பெரிய பாடாயிடுது. இது பெரிய சவாலாக தான் இருக்கு. இருந்தாலும் அடுத்த யாத்திரை திருக்கழுக்குன்றமும் அச்சிறுபாக்கத்தோடு நம்ம நிறைவு செய்ய வேண்டியதாக வரும். அதுக்கப்புறம் ஒரு யாத்திரையில சென்னைக்கு உள்ள போயிட்டு வர்றத எப்படின்றத நாம இறைவன் தான் டிசைட் பண்ணோம். நம்ம காலம் நேரம் நமக்கு அவ்வளவு சாதகமா இல்லை சென்னை உள்ள. அது மட்டும் நமக்கு நல்லா புரியுது. இப்போ உங்க கருத்துக்களை ஒரு 2 நிமிடம் அனைவரும் பகிர்ந்து கொள்ளுமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தெரிஞ்சுக்கிறோம். ஐயா முதல்ல அனைவருக்கும் மாலை வணக்கம். ஐயா அவர்கள் ராஜ கணபதி ஐயா அவர் மிகவும் சிறப்பாக 5வது தல யாத்திரை நடத்தி வருகிறார். அவர் மட்டுமல்ல, அம்மையாரும் மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. அதனால்தான் அவரால் முடியும். அதே நேரத்தில் நம்ம ஹார்மோனியம் வாசிக்கிறவரும் சரி, நம்ம வாசிக்கிறவரும் சரி, அவங்களும் பால் தேன் போல கூட இருந்து அவங்க தூண்டுகோலாகவும் இந்த யாத்திரை சிறப்பாக நடைபெறத்துக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஆற்காட்டிலேருந்து புறப்பட்டு இருந்தா கூட பல இடங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தரும் சேர்ந்துருக்கிறோம். நாம எதுக்கு இங்க வந்தோம் அப்படின்றது நீங்க 5 யாத்திரையா நம்ம தொடர்ந்து ஒன்னா வந்திருக்கிறோமே, நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இப்ப நம்மள யாருன்னா கேக்குறாங்கன்னு வச்சுங்க, 5 முறையா போய் வந்தீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆன்மீகம் கோயிலாம் போயிட்டு ஆன்மீகம்னா ஆலய தரிசனம் பண்ணா ஆன்மீகமா? ஒரு குரு கிட்ட போயிட்டு அவர்கிட்ட ருத்ராட்சம் வாங்கி கட்டிக்கிட்டா ஆன்மீகமா? பட்டை திருநீர் அடிச்சுக்கிட்டு கோயில் சுற்றி வந்துட்டு ஆன்மீகமா? அப்படின்றது நமக்குள்ளவே கேள்வி கேட்டு பார்த்தோம்னா சில விஷயங்கள் நமக்கே குழப்பம். இப்போ நம்ம ஒரு பட்டுப்பாடு எடுக்க போகிறோம். எதிர் வீட்டில் கேட்குறாங்க, அவங்க பட்டுப்பாடு மனசெல்லாம் அட்லீஸ்ட் 50,000 ரூபாய் ஒரு படகு பார்த்துருந்தாங்க. அது ராமர் கலரில் இருந்தது, மாங்காய் பார்டர் இருந்தது, அருமையாக இருந்தது சொல்லலாம். சரி, வேற என்ன சர்க்கஸுக்கு போனோம், இந்த காட்சி நல்லா இருந்தது, அந்த காட்சி நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். வேற எங்கன்னா போயிட்டு வந்தாலும் நம்ம இது மாதிரி பார்த்தோம்னு சொல்லலாம். நீங்க கோயில் தரிசனம் போய் பண்ணிட்டு வந்த என்ன பார்த்தீங்கப்பா? ஈஸ்வரன் கோயில் போனோம், சிவலிங்கத்தை பார்த்தோம். நம்ம தெருவில் இருக்குது சிவலிங்கம், அதை பார்த்தா போதாதா? இது போய் அங்க போய் என்ன தெரிஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்றது கேட்பாங்க இல்லையா? அதுதான் இப்போ நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒவ்வொரு தடவையும் ஒரு புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நம்ம அதுக்காக தான் நம்ம உணர்த்துறாரு. நம்ம அது மட்டும் இல்லாம நம்ம யாரு, எங்கிருந்து வந்திருக்கிறோம், நம்ம என்ன செய்திருக்கிறோம், நம்ம பணி என்ன, பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் மடிந்தோம் என்பது வாழ்க்கை ஆகுமா, நம்ம வாழ்கின்ற காலத்துல என்ன சாதிச்சோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்காக எப்பொருள் யார் யாருவாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. மெய்ப்பொருள் ஒன்று உண்டு என்னும் போது பொய்ப்பொருள் ஒன்று இருக்கணும் இல்லையா? அந்த பொய்ப்பொருள் என்னன்றது ஆராய்ந்து பார்த்துட்டோம்னா மெய்ப்பொருள் தானாவே வெளிப்பட்டுரும். அப்போ அது என்னதுன்னு நம்ம ஆராயணும்னா, இப்ப சாதாரணமா தமிழுக்கு தொண்டு செய்தவங்க பல பேர், இறைவனுக்கு தொண்டு செய்தவங்க எண்ணற்றோர். தமிழுக்கும் இறைவனுக்கும் தொண்டு செய்தவங்க மிக சிலர் தான். அந்த வரிசையில வர்றவங்க தான் இந்த நம்ம பார்க்கிற இந்த சுந்தரர், மாணிக்கவாசகர், சம்பந்தர். இவங்க அகச்சந்தான குரவர்கள், புறச்சந்தான குரவர்கள்னு இருக்காங்க. அகச்சந்தான குரவர்கள் அரைமலையாடிகள், அருள்நந்தி சிவம், உமாபதி சிவம், மெய்கண்டார். அவங்க அகச்சந்தான குரவர்கள். புறச்சந்தான குரவர்கள் நம்ம சம்பந்தர், திருநாகேஸ்வரர், அப்பர். இந்த 4 பேரும் 4 விதமா செயல்பட்டு இருந்தாங்க. ரொம்ப சுருக்கமா ரத்தன சுருக்கமா முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ரத்தன சுருக்கமாக முடிச்சலாம், நிறைய பேசலாம். இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப சம்பந்தரும் ஞான சம்பந்தரும் திருநாகேஸ்வரரும் ஒரே காலத்தவர். அவங்க ஞான சம்பந்தர் சாதாரணமா 3 வயதிலேயே பாடல்கள் பாடினவர் இருந்தது ஒரு உலக அதிசயம். அதே நேரத்துல அவர் வேளா அந்தனர் குலத்துல பிறந்திருந்து வடமொழி கலவாத தூய தமிழ்ல 16,000 பாடல்கள் பாடியிருக்காருன்னா அது 2வது உலக அதிசயம் நம்ம எடுத்துக்க வேண்டியதாரு. ஏன்னா அவர் சாதாரண குழந்தை இல்லை, அவர் தவத்தின் பயனாக பெறப்பட்ட குழந்தை. யாருக்கு? இருபாதாயிருக்கும் பகவதி அம்மா பிறந்தவர். அவங்க தவம் தான் பெற்றாங்க. ஈஸ்வரனும் பார்வதியும் அவர் குளத்துல மூழ்கி இருந்தாங்க. அவரை பார்த்து ஒன்றும் சொல்லலை, அங்கே மூழ்கி இருக்கிற இடத்துல பார்த்து ஒன்றும் சொல்லலை, மேலே பார்த்து தான் அந்த குழந்தை சொல்லுதுன்றது தான் அவங்க அது முடியும் கருத்து. இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் நம்ம பகுத்து பார்த்தோம்னா 3 வித பொருள் தான் தெரியும். என்னென்ன பொருள் அப்படின்னா, உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள். இந்த இரண்டும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு இடைப்பட்ட பொருள் இருக்கணும். அதுதான் சொல்கிறாங்க. அது உயிரற்ற பொருள். உயிருள்ள பொருள்னா என்ன? நாம் எல்லாரும் புல்லு பூண்டு செடி கொடி ஊர்வன பரப்பன நீந்துவன உயிருள்ள பொருள். உயிரற்ற பொருள்னா கல், மண், கதவு, சாக்பீஸு, போர்டு, இதெல்லாம் சேரு, நாற்காலி, இதெல்லாம் உயிரற்ற பொருள். இந்த உயிரற்ற பொருளை உயிருள்ள பொருள் தானே இயக்கணும். சேரு வாங்கினா வராது, நாம தான் எடுத்து போடுவோம். அப்போது இந்த உயிருள்ள பொருளும் உயிரற்ற பொருள்களையும் இயக்குவதற்கு ஒரு உயிர் தேவைப்படுகிறது. அதுதான் நம்ம இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இறைவனை நம்மளால காட்ட முடியாது. இறைவன் இருக்கிறானா பார்க்குறானான்னு காட்ட முடியாது, உணரதான் முடியும். எப்படி முடியும் அப்படின்னா, இருட்டை வைத்து வெளிச்சத்தை உணர முடியும். அந்த உலக இயக்கத்தை வைத்து இறைவனை உணர முடியும். அதுதான் நம்ம பகுத்து பார்த்தோம்னா இந்த 3 வித பொருள் தான் உலகத்திலேயே இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த வகையில நாம இந்த ஞான சம்பந்தர் அவர்கள் 16,000 பாடல்கள் பாடியிருக்காரு. சீர்காழியில அந்த 67 பாடல்கள் ஞான சம்பந்தராலேயே பாடப்பட்டிருக்குது. 3 பாடல்கள் திருநாகேஸ்வரர் பாடியிருக்காரு, 1 பாடல் சுந்தரர் பாடியிருக்காரு. அந்த தோணிபுரம்ன்றது உலகமே பிரளயமா அந்த போது கூட அது தோணியா மிதந்தது அப்படின்றதுனால அதை சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இது சுற்றி எல்லாம் இறைவனை வணங்கிட்டா நம்ம பண்ணிட முடியுமான்னா, நாம் இறப்பினை விடுத்து பிறப்பினை அறுத்து அறத்தினை வளர்த்து முத்தி நெறியை காணக்கூடிய பாதையை காண்பது தான் இந்த ஆன்மீகம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தொட்டும் தொடாத நம்ம குடும்பம் எல்லாம், வீடு, மனைவி, மக்கள், சொத்து, சுதந்திரம், பணம் எல்லாத்தையுமே கையாளணும். ஆனால் நமது இல்லைன்னு இருக்கும். அதுதான் அந்த ஏற்பகை நாயனார் இருந்தார். ஐயா கூட நிறைய ஏற்கவன் கிடைக்காது பார்ப்பாங்க. நம்மெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை எட்டி பார்த்துட்டு 4 கோயில் பார்க்குறோம்.
தினசரி அதே சதா அதே சிந்தனையோடு இருக்கார் ஐயா. அது வந்து நம்ம பாராட்டுக்குரியது. அவரோட பூவும் சேர்ந்த நாரும் மனம் பெறுன்ற மாதிரி நாம் வந்து கூட அவரோட இருக்கிறதுனால நமக்கு இவங்களெல்லாம் ஈட்டு ஈட்டு சும்மா எம்சம் பண்ணிக்கிறேன். அந்த ஏன் பகை நாயனா இருந்தவர் எல்லாம் நமது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வாரி வாரி வழங்குறாரு, எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது வந்து சிவபெருமானே வந்து அவர்கிட்ட ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அவர் சிவபெருமானே நேரடியாக வந்து உங்களுக்கு வந்து வந்த உடனே ரொம்ப ஆனந்தமாகிப்போச்சு. வந்தவர் வந்து விருந்தாளி வந்துக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. சுற்றத்தினருக்கும் விருந்தாளிக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? சுற்றத்தினர்னா மண்சால் வந்தாங்க, எங்கள் அம்மா பொண்டாட்டி சம்மந்தப்பட்ட மண்சாலங்களும் சரி, கணவனுக்கு சம்மந்தப்பட்ட மண்சாலங்களும் சரி, ரெண்டு பேரும் ஒன்றா கவனிக்கிறதும் உண்டு. சில பேர் வந்து ஆம்படியானா பொண்டாட்டி மட்டும் கவனிப்பாங்க, பொண்டாட்டினா ஆம்படியானா. சில வீட்டுங்களில் கணவர் வந்து ஐஸ் மாதிரி இருப்பார், மனைவி வந்து திராவகம் மாதிரி இருப்பாங்க. சில ஒரு சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கும், அது மாற்றி மாற்றி கூட இருக்கும். இதுக்கு இடையில விருந்தாளி வராருன்னா ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இல்லாதவங்க, புதுசா தெரியாதவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அறியாதவங்க தான் விருந்தாளி. அந்த விருந்தாளி எப்படி கவனிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து மாறி மாறி வந்த உடனே அவர் காலில் விழுந்து அவருக்கு குங்குமம் போட்டு எல்லாம் வச்சு மலர் தூவி வந்து வணங்கி உள்ள இட்டார். சரி, உங்களுக்கு என்ன வேணும்ன்றது தான் அவர் கேட்குறாரு. நம்ம ஏற்பகை நாயனார் அவர் கேட்டதுன்னா, உங்க மனைவியை அனுப்பி வைங்க, மனைவியை அனுப்பி வைங்கன்னா அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல. சரி, உடனே காமாட்சி நிப்போ அவர் கூட எடுத்தார். அந்த அம்மா மேலே இறங்க பார்த்தாங்க. இறைவன் தான், அதாவது கணவனே கண்கண்ட தெய்வம் இல்லையா, தெய்வம் சொன்னா சரின்னு பின்னாடி போன மாதிரி. இப்போ நம்ம எல்லாம் வந்து சொன்னா முடியாது. அப்போ அதனுடைய உட்பொருள் என்னன்றதான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் சொன்னோம்னா வீட்டுல சேர்க்க மாட்டாங்க, அது இருக்கட்டா. அதனாலதான் இதெல்லாம் சொல்ல முடியாது. கோயிலுக்கு போறீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அந்த தொடர்பு கட் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். இப்போ அந்த இது வந்து எதுவுமே நமது இல்லை, எல்லாமே இறைவனால கொடுக்கப்பட்டதுன்ற எண்ணம் அந்த ஏற்பகை நாயனாருக்கு வந்ததுனால்தான் அவர் வந்து மனைவி கேட்டாங்களேன்னு கோபம் வரல, நேராக அனுப்பிச்சிட்டார். அதே போல நம்ம கோயில்ல கூட இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம அந்த அளவுக்கு பற்றற்று போய் ஆண்டவர்கள், சான்றோர்கள், புலவர்கள், ஞானிகள், ரிஷிகள் இவங்கெல்லாம் வந்து எல்லாம் என்ன காண்டாங்களோ அவங்களாலேயே எதையும் சரியா காண முடியல. நம்மெல்லாம் எந்த இதுல கொண்டு போய் நிற்க முடியும்? டெய்லி ஆலயத்தை போய் சுற்றி வந்துடுறதுனாலையோ, நம்ம 4 பதிகம் பாடுகிறதோ வந்து எல்லாமே துண்டு பண்ணிடுறோம், அன்னதானம் பண்ணிடுறோன்றதுலையோ உடனே நமக்கு வந்து கிடைக்கிறதுன்ற அதிக பெரிய ஊசி முனையில் தவம் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து அன்புன்றது வந்து அன்பு வேறு அறிவு வேறு. அன்பு மனதில் உருவாகும், அறிவு மூளையில் உணவும், மூளையிலிருந்து தான் அறிவு வளரும். இப்போ அன்பு பெரிதா அறிவு பெரிதா? இப்போ அன்பு பெரிதுன்னா தன்னுடைய கண்ணையே வந்து தோண்டி கண்ணப்பறக்க வச்சாருன்னா அறிவு இருக்கிறவங்க செய்ய முடியாது. அன்பு நான் செய்ய முடியும். அன்பு பெருசு இல்லையா? அன்பிற்கும் உண்டோ அதைக்கும் தாழ் ஆர்வலர் கண்டிப்பாக சொல்லிட்டாரு. நீங்கள் ஆசிரியருங்க, நான் காலம் முடிச்சுக்கிறேன். ஆகினால அந்த முடிக்க சொல்லுதா புரியலையா? என்னவா சும்மா நேரம் ஆகுது, சும்மா இது ஒரு வேலை பேசுங்களேன். அதனால நம்ம உடனே எல்லாம் வந்து எதையுமே காண முடியுன்றது இல்லை. எவ்வளோ நம்ம போராடிதான் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ எல்லாமே வந்து நாம் எல்லாம் நம்ம தான், ஆனால் நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற கட்டத்துக்கு வரக்கூடிய இதுவே வந்து இந்த ஆலய தரிசனம்லாம் வர்றதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ண முடியாது. நான் ஏற்கனவே கூட சொல்கிறது வந்து ஹெல்த்து மணி டைம் ஒன்றா வராதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஹெல்த்து மணி டைமு ஒன்று சுகம். நமக்கு உடம்பு நல்லா இருந்தால் பொருளாதாரம் இருக்காது, பொருளாதாரம் இருந்தால் டைம் இருக்காது. நம்ம ஓடி இருந்த காலம், பணம் இருந்தது, எல்லாமே வந்து நமக்கு வந்து பணம் இருந்தது, சுகாதாரம் ஹெல்த்து இருந்தது. ஆனால் நமக்கு நேரம் இல்லாமல் ஒரு நாள் லீவ் போட்ட வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவானோன்னு பயம்.
வேலை போயிட்டு ஒரு வாரம் வந்து சுற்றுலா போய் வந்தேன், நீங்க அதே பாருன்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. என்ன பயம். அதனால வீடு, மனைவி, மக்கள், பசங்க படிப்பு, கல்யாணம், கச்சேரி, இது ஓடுன்னு ஓடின்றதுனால நமக்கு நேரம் இல்லை. நேரம் இருக்குது, எழுந்தா உட்கார முடியல, உட்காந்து எழுந்துக்க முடியல. இப்ப பணம் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்ற கட்டம் வந்துடுது. இது எல்லாம் ஒரு சேர கிடைக்கிறதுன்றது வந்து இறைவனுடைய அருள் தான். ஐயோ, இது 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 ஒரு பாயிண்ட் நீங்க நல்லா ஞாபகப்படுத்தினீங்க. நாம பிறவியினுடைய பலனே வந்து ஏற்கனவே செய்த வினை பயனாதான் நம்ம வந்து அவதாரம் பண்ணிக்கிறோம். நாம இந்த வினையை வந்து கழிச்சிட்டாதான் நம்ம அந்த இதுக்கே போக முடியும். அந்த ஆலயத்தை வந்து இந்த மாதிரி தொழும்போது நமக்கு இந்த வினை சாதாரணமா கலைஞ்சிடும். அதுதான் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம இவ்வளவு பேர் வந்திருக்கோம் இல்லையா, ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தனா வெளிச்சத்துக்கும் நம்ம 20 பேர் மெழுகுவர்த்தி ஏத்தனோம்னா எவ்வளவு வெளிச்சம் இருக்கும். நம்ம 20 பேர் ஒன்னா சேர்ந்து வந்து இறைவனை வேண்டும் போது, இந்த பதிகம் பாடும்போது கண்டிப்பா நம்மளோட வந்து உட்காந்துக்குவார். அது ஒன்றும் டவுட்டே இல்லை. சரி, அதனால பலன் இல்லைன்னு நினைக்க முடியாது. நமக்கு இருக்குது, டெபாசிட்ல போகும், டெபாசிட்ல எல்லாமே போகும். நம்ம அந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறோமா, அந்த அளவுக்கு வந்து தொண்டு செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கிறோமான்றதை நம்ம வளர்த்திக்கணும். அது வந்து அது உடனே நமக்கு வந்து கிடைக்கிறதுன்றது இல்லை, வழிமுறையோடு தான் வந்து. இப்போ 4 பேர் அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், சம்பந்தர் வந்து ஒவ்வொரு கோயில்லையும் முனையிலே வச்சிருக்காங்க. அதுக்கு தண்ணி ஊற்றி 3 மாசம் ஆகுது. அதுக்கு எதுனா குரு பூஜை வரும்போது தான் ஊத்துறாரு அந்த ஐயர். அவங்க தான் இறைவனே காமிச்சாங்க. நாம கூட தான் வந்து அவரையா போய் நேரில் பார்க்குறோம். நேராக போய் லைனில் போய் நின்று அங்கே போய் பூ கொடுத்துட்டு இது பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடுறோம். இந்த 4 பேர் இறைவனை காமிச்சாங்கல்ல, யாரையுமே அதை பற்றி பார்க்கறது இல்லை. அப்போ ஒவ்வொரு சிலையும் வந்து பின்னாடி நிறைய சரித்திரங்கள், கதை இருக்குது. சிலை பேசுமா? அது பேசுனா தெரியும். இப்போ அதுக்காக தான் இது மாதிரி வந்து 4 பெருமக்களும் சரி, இந்த மாதிரி ஆண்டவர்கள் சான்றோர்களும் சரி, சொற்பொழிவு கூடங்கள்லையும் சரி நிறைய விஷயங்களை பரப்பினாங்க. பரப்பத்துக்காக தான் இறைவனால் அனுப்பப்பட்டவங்க தான். இப்போ சம்பந்தர் வந்து 16 ஆண்டுகள் இருந்திருக்காரு. 32 ஆண்டுகள் வந்து சுந்தரர், மாணிக்க வாசகர் மெய்யே முன்னடிகள் கண்டுங்க வீடு விட்டேன்னு சொல்லியிருக்காரு. 32 வயசுல அவர் மாணிக்க வாசகர் இருந்திருக்காரு. சுந்தரர் 18 வருஷம். 81 வருஷம் வந்து அப்பர் இருந்திருக்காரு. ஏன் 81 வருஷம் அவர் இருந்தாரு? தொண்டு செய்தது ஒரு பக்கம், அவர் ஏற்கனவே வாகீச முனிவராக இருந்து ராவணேஸ்வரனுக்கு ஒட்டாஸ் பண்ணாரு சொர்க்கத்துல. அவர் சாபம் வாங்கிட்டு தான் பூமிக்கு வந்தார். நீ போயிட்டு என்னை பத்தி வந்து இறை நாமத்தை பரப்புன்னு அமிச்சா, இவர் போயிட்டு அங்க போய் சமண மரத்துல போய் உக்காந்துக்கிட்டு அங்க போயிட்டு ஆப்போசிட்ல இருந்ததுனால தண்டனை அவருக்கு கிடைச்சது. அதனாலதான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய சேவை தேவைப்பட்டது. அதனால ஆணவ மறைப்புனால தானே அவர் போயிட்டாரு. ஆணவ மறைச்சதுன்னா வந்து திலகவதியார் வந்து 12 வயசுலயே வந்து அவங்களுக்கு திருமணம் நடந்தது. அவர் போர்ல போயிட்டு அவர் இறந்துட்டது. அவர் மூஞ்சியே பார்க்காமையே வந்து திலகவதியின் பேர் வச்சுட்டு திலகமே வைக்காத போட்டது. அம்மா அப்பா போயிட்டது. இந்த வேலையில எல்லாருமே அப்படிதான். அவராவது சமண மதத்துல போட்டாரு. நம்ம ஆளுங்க நிறைய பேர் சுத்தமா உயிரே விட்டுறாங்க இல்லையா? அவ்வளோ கஷ்டங்களை வந்து கொடுக்கறதே வந்து இறைவன் ஏதோ அவங்களுடைய பரப்பு அப்பவும் வந்து நிக்கிறியான்றதுக்காக தான். இப்போ இதெல்லாம் கூட நம்ம ஞானசம்பந்தர் கூட அவர் வந்து அவருடைய அருளால வந்து குழந்தைன்றதுனால அவர் செய்த சேவை எவ்வளோ பண்ணியிருக்காரு இல்லையா? அவருக்கு வந்து பரிசை கொடுத்துருக்காங்க இல்லையா? இறைவன் அந்த தாய் தந்தையராக இருந்து அந்த பொத்தாளம், முத்து சிவிகை, முத்து பல்லக்கு, பொற்காசு, பொற்சிவிகை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதே போல தொண்டு அவர் சர்வீஸ் பண்ணது எவ்வளோ பண்ணியிருக்காரு. அந்த மயிலாப்பூர்ல அந்த பொண்ணை வந்து பொண்ணாக்கி காமிச்சது, பஞ்சத்தை தீர்ப்பதற்காக பொற்காசு வேண்டி பண்ணது, அனல்வாதம் புனல்வாதம் செய்தது. அவங்களும் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காரு. இப்ப அந்த வயசுல அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த 4 பெருமக்களும் வந்து ஒருத்தருக்கு வந்து அவருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டாரு, ஒருத்தருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டாரு, ஒருத்தர் சூளை கொடுத்து ஆட்கொண்டாரு, ஒருத்தர் காலை கொடுத்து ஆட்கொண்டாருன்றான். இப்போ 4 பேருமே 2 பேர் 2 வித காலத்துல இருந்திருக்காங்க. சம்பந்தர் அப்பர் முதுகு மேலே ஏறி அவர் வேளாளர், இவர் வந்து அந்தனர் வேளாளனுடைய கழுத்தில் மேல உட்காந்து பல கோயில் தரிசனம் பண்ணியிருக்காரு. அப்படின்னா என்ன?
சிவன் அடியார்களுக்கு ஜாதி மதம் கிடையாது அப்படின்றத அப்பவே சொல்லிடுறாரு. ஒன்றே குலம்னு சொல்லியிருக்காங்க. அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் சொன்னாங்க. இந்த மாதிரி பல பல விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நேரம் காலம் அதிகமாக இருக்குது, நிறைய பேசலாம். அவங்க வந்து சில கருத்துக்களை எல்லாருமே பேசினா நல்லாயிருக்கும். நாம் வந்து எல்லா வளமும் எல்லா நலனும் நமக்கு எல்லாருக்கும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவர் வந்து நம்ம வைகாசி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் சிவ ஒளியில் மறைந்தார். எப்படி? திருமண கோலத்திலேயே ஞான சம்பந்தர் அவரும் அவர் மனைவி மட்டும் போல திருமணத்துக்கு வந்து அத்தனை பேரும் அழைச்சிட்டு போனார். அதே மாதிரி நாம் எல்லாம் கூட நமக்கு எல்லாருமே நம்ம சிவ ஒளியில் போயிட்டு மறைவோன்றது அவங்க கண்டிப்பான நம்பிக்கையோடு நமக்கு எல்லாரும் வந்து இவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு கொடுத்தவங்க நம்ம பஸ்ஸு டிரைவருக்கு முதல்ல நன்றி தெரிவித்து கொண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலனும் கிடைக்கணுன்றது எங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சிவாயம் சிவாயம். ஒரு செய்தி இப்போதான் எனக்கு நினைவுக்கு வருது.